ஷே எப்பா விஷ்ணு நந்தி சூரியன் சுடுகாட்டு ஏறி பெரிச்சாச்சு. ஏட்டு ஏடு எப்படிப்பா விட்ட? ஏட்டு ஏடு கடவுள் பிடுங்கி இப்போ கையில் யார் கையில் இருக்குது? கடவுள் கையில் இருக்குது. ஏட்டு ஏடு எல்லாம் மானிட பேலை பூரா இந்த ஜெம்மத்தில் அடக்கி தூக்கி தண்டனை கொடுக்க கரெக்டாக நிலைமையில் உட்காந்து கடவுள் கணக்கு விட்டு உலக நாடு நடந்து கொண்டே இருக்கிறது. கால் சத்தியம் என்னப்பா சேதனா, ஏட்டு ஏடு எப்படி விட்ட? கைலாசத்திலிருந்து தான்ப்பா கணக்கு. அரசியல்வாதி பல லட்சம் கோடி பலாயிரம் கோடி இங்கேருந்தால் கணக்கு ஒண்டிச்சு எடுக்க போகிற கணக்கு கைலாசத்துலேருந்து எடுக்கிற கணக்கு. இப்போ புரியுதா இல்லையா? இப்போ எதிர்த்து நடத்துதான், எதிர்த்து உட்காந்துருக்கான், எதிர்த்து பார்ப்போமா அப்படிங்கிற கணக்கில் உட்காந்துருக்கான். கடவுள்கிட்ட போது தான் மானிட பிறவியை படைச்சி விட்டு விளையாடக்கூடிய பார்க்கக்கூடியது கடவுள் ஒன்று தான். இந்த சாமி எந்த கோழி ஆடு மாடு பூரா ஆடிட்டு அலையுதா? இப்போ சாமி கோயில் ஆடிட்டு அலையுது பூரா. அங்கங்கே இப்போ 5 எண்ணம் 10 எண்ணம் ஒரு 3 எண்ணம் போய்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த அறிவு தட்டுப்படலை. உச்சியில் கடவுள் பூமி, வானத்துக்கு பூமி உட்கார்ந்தாச்சு. உட்கார்ந்து அவன் நடத்தி கொண்டே இருக்கான். சூரியன் சொல்கிறப்பா, உச்சியில் உட்கார்ந்தா கீழே எந்த கல் கூட ஆடாது. புரியுதா இல்லையா? கல் கூட ஆடாது. இவன் ஆடிக்கிட்டு அலைதான் பெண்ணு ஆணு மாலையை போட்டு. அப்போ பெண்ணு ஆணு மாலையை போட்டால் என்ன ஆகும்? இப்போ அவன் குடும்பத்தை கந்தல் கோலமாக்கி திருவோடு எடுக்க இதுதான் நடக்கும். திருவோடு எடுக்கிற சிவன் பக்தன் இப்போ அவன் உழைச்சி சாப்பிட்டு இந்த ஜெமத்தில் மாற்றி கொடுப்பான் கடவுள். ஏட்டு ஏடு எல்லாம் புரிஞ்சாச்சு. சிவபக்தன் ஐயா பக்தனா அது உண்மையான பக்தனுக்கு மட்டும்தான் அந்த பூமியில் விவசாயம் கிடைக்கும். மித்ததெல்லாம் ஓலித்தனமாக ஓடுறவன ஆடுற மாதிரி துட்டு அந்த பேப்பர் அச்சடித்த பேப்பருக்கு ஓடுறவனெல்லாம் கணக்கு முடிச்சிருவான் உங்கள் அண்ணன். புரியுதா? கிளியராக முடிப்பான். பணத்துக்கு ஓடுவான் சாமியார் பேக. ஐயா ஓம் நமச்சா அவர் பேரை சொல்லி அசிங்கப்படுத்தான். ஐயோ எங்கள் அண்ணன் பேரை சொல்லி அகமாதம் பண்ணுதான். அம்புட்டு பேர் ஆணும் பெண்ணும். சரி அதை விடப்பா. இப்போ சுடுகாட்டு எரிப்பு அரசியல்வாதியாக ஒட்டு மொத்தமாக எரிச்சாச்சு. நம்ம போடுற கணக்கு அவனுக்கு கோழி முட்டை மாதிரி இருக்கும். கோழி முட்டை திங்கான்ல நல்ல அரசியல்வாதி கைலாசத்திலிருந்து முட்டையை என்ன செய்தான் அவன் பொண்டாட்டியை அவிக்க சொல்லுதான். பூரா ஜனனை ஓட்டு முத்திரை போடுறதும் ஒவ்வொரு வீட்டுகளில் போய் அவனுக்கு எடுபடியாக இருப்பான் பார்த்தியா? ஒரு எம்எல் இப்போ கைலாசத்துக்கு முன்னாடி எடுபடி இருக்கான் பார்த்தியா? ஒடியா டப்பா போய் எல்லா ஜன ஓட்டு முத்திரை போடுறவன்ட்ட மோந்து கொண்டா முட்டை வச்சுருக்கோம். நம்ம சாப்பிடுவோம். முக்கி பிரட்டி சாப்பிடுதான் கைலாசத்துலேருந்து. அரசியல்வாதி அவன் உலக நாடே அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ கைலாசத்துலேருந்து விறுவிறுப்பாக சாப்பிடுதான். என்ன கணக்கு? அங்கே கைலாசத்தில் கோழி முட்டை கணக்கு ஓடுது. நம்ம முட்டையை சாப்பிடுதான். சாப்பிட்றா கண்டார ஒளிமனை சாப்பிடு. சரியா? கைலாசத்தில் விருதுநகர் மாவட்டம் மந்திரி எம்எல்ஏ எம்பி எல்லாம் ஆக்கங்கட்ட கூவிகள் ஆணும் பெண்ணும். இப்போ ராஜபாளையம் தெற்கு பாளையத்தில் தான் இப்போ விளையாட்டு இருக்குது. இதில் ஓட்டு முத்திரை வாங்குவான், ஓட்டு முத்திரைக்கு உட்காருவான். இராணுவம் முப்போட அந்த டயத்தில் வரையில் கயிறை கெட்டி ரோட்டில் ராஜபாளையத்தை சுற்றி அவனுடைய சதுரங்கத்தை சிதறது வரைக்கும் அடிப்பான் கடவுள். புரியுதா? இப்போ தான் விளையாட்டாக இருக்குது. அதுக்கு தான் நான் உட்காந்துருக்கேன்டா. இதுக்கு இன்னும் வெட்ட வெளிச்சம் வெளியே வரல. வெட்ட வெளிச்சத்தில் நான் வரல. நீதிமன்ற கோர்ட்டில் இன்னும் உள்ளே வந்து கேட்கல. நீதிமன்ற கோர்ட்லேருந்து விடணும். எவ்வளோ பெரிய தப்பு இருக்குது. நீதிமன்ற கோர்ட்டு தண்டனை கொடுக்குது. கடவுள் வந்து உட்காந்துருக்காரு. எப்படி தண்டனை கொடுக்கணும் இவர்கிட்ட வந்து கடவுள்கிட்ட தான் கேட்கணும். நீதிமன்ற கோர்ட்டில் இன்னும் கேட்காம நாங்களே வாசிக்கிட்டு இருக்கோம்னு வாசி அப்படிங்க கடவுளே சொல்லுதான். வாசி, நீ எவ்வளோ நாளைக்கு உட்காந்து வாசிக்கணுமோ உனக்கு தெம்பு இருக்க வரைக்கும் நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கறிஞர்கள் வச்சு வாசி, நான் பார்க்கேன் அப்படின்னு இப்போ நீ கணக்கு போட்டிருக்கான். அதுதான் பவரை எரிச்சாச்சு. நீதிமன்ற கோர்ட்டில் எரிச்சாச்சுப்பா. சுத்தமாக எரிச்சாச்சு. பவர் கட்டு பவரை பிடிங்காச்சு. இப்போ என்ன நடத்துதான்னு மட்டும் பாருங்க அண்ணன். முக்கால் சத்தியம் திராட்சை பிடிச்சிட்டானாலே அவன் கோபத்தில் நிற்கான். என்ன நீ பார்க்கலையா அப்படிங்கிற கணக்கு அந்த கேள்வி எடுக்கான். வராதில்ல அடி கொடுத்து கொண்டு வருவான். கடவுள்னா என்னன்னு தெரியணும்ல, அந்த தெரியுற கணக்கு வைப்பான். புரியுதா? பிரம்மா எப்பா தெரியுதா? புரிஞ்சிக்கோ. வெளிச்சத்தை விடுதான் பார்த்தியா விடிவுக்கு. அப்போ ஆடு மாடு கோழி பறவைகளுக்கு சாப்பாட்டு உணவு கொடுக்கணும். பூமியில் அழிச்சு வரான். சிரிக்கி மாலை இருறா அப்படின்னு இருக்கான். உங்கள் அண்ணன் இப்படியோ சொல்லுவான். சிரிக்கி மாலை இரு ஆணும் பெண்ணும் கண்டார ஒளிமுங்கிறது அவன் ஆதியிலே அப்படி தான் வைவான். கண்டார ஒளிமன் சேட்டையை அப்போ குடும்பத்துக்காக இருக்க அந்த கண்டார ஒளிமன் அந்த வசவு. புரியுதா இல்லையா? புரிஞ்சுக்கப்பா. கணக்கு பட்டாச்சு.